இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமம்னு ஒரு பக்கம் பேசிட்டு கல்வியை ஒரு பக்கம் எடுத்துட்டு கல்வியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமம் வச்சு அப்புறம் ஒரு பக்கம் நாடக காதல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா விதமான இதையும் நம்ம பண்ணிட்டு நம்ம இது வந்து பாதிக்கப்பட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்திரியருங்கிற ஒரு உணர்வோட கட்டி ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க அந்த ராஜ பரம்பரைக்கு ஈக்குவலா தலித் மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமம்னு சொல்லிட்டு எங்களை நீங்க அப்படியே குறைச்சிட்டீங்க, அவங்க படிச்சுட்டு போறாங்கன்னு ஒரு வயிற்றுச்சல பேசுறாங்க. அப்ப இவங்களும் படிக்கிறதுக்கான கோட்டா இருக்கு. அதாவது கோட்டா ரிசர்வேஷன் பார்த்தோம்னா இது ஒரு சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மோடி பார்த்தோன்னா அவாவுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. அப்ப அவங்களுக்கு அதிகமா இருக்கே, எஸ்சி மாணவர்களுக்கு அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம். அப்படிலாம் இல்லை, அதாவது பர்சன்டேஜ் தான். அது வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் வைஸாக தான் வந்து கோட்டா இருக்கு. நம்ம அது தெளிவாக முதல்ல பார்க்கணும். அது நிறைய வீட்டில் பேசுறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு பர்சன்டேஜ் வைஸாக யாருக்காருக்கு எந்தெந்த கம்யூனிட்டி போட்டாவே அது ஈஸியாக வந்து காட்டும். அதாவது இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் தான் கோட்டா அதிகன்றது தெரியுமா, அவங்களுக்கு தான் கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம இன்னொரு பாயிண்ட் அதில் பேசணும். நம்ம அவரும் சொல்லியிருக்காரு என்ன, நம்ம வந்து சாதி உணர்வோடு இருந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்குல்ல, அது நம்ம ஒருங்கிணைன்னு சொல்றாரு. அப்ப சாதி உணர்வோடு இருந்து சாதியை வந்து கணக்கெடுப்பு வேணும்ன்ற என்ன காரணம், உங்க பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து இவ்வளவு சீட்டு தாங்க அப்படின்னு கேட்க நீ பாக்குறேன். நீ தானே ஆண்ட வம்சம் இல்ல, உனக்கு எதுக்கு கோட்டை? அப்படி ஒரு கேள்வி வருது. நீ வந்து ஆண்ட பரம்பரை, உனக்கு தேவையா வந்து? அப்ப நீ என்ன பண்ண, மன்னர் பரம்பரைனா நீ மட்டும் வாழ வேண்டியதானே, அவங்க கிட்ட சொத்து இருந்து இருக்குல்ல. அப்ப ஒண்ணுமே வடியில தான் கோட்டை தேவை. அப்படி இல்ல, நாங்க மட்டும் தான் மன்னரா இருக்கணும், இப்ப யாரும் இங்க மன்னரா வரக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு பெருசா இருக்குல்ல. அது ஆனா பாத்தீங்க தோறாது அவன் பேசுற அந்த கேங் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க குழந்தைங்க. ஆமாங்க, அதாவது அந்த பசங்க ஸ்கூல்ல போயிட்டு பார்த்தோன்னா சாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிக்கிற வயசு பசங்க ஸ்கூல்ல போனா புத்தகத்தை தமிழ் புக்கு ஓப்பன் பண்ணவே ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் நீங்க இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி அந்த புக்கோட வந்து கடைசி பேஜ் வந்து அதுதான் வந்து இருக்கும், சாதிகள் இல்லையடி பாப்பா. சோ அப்படி படிக்கிற பசங்களோட வாயில இந்த மாதிரி ஒருத்தர் சாதி சபதம் எடுக்கிறான், நம்ம சாதி உணர்வோட இருப்பீங்களா, கொடுங்க எனக்கு சாதி உணர்வோட இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சபதம் எடுக்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க கிட்ட வந்து ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுறதும் ஒருத்தர் பேசுறானா, இந்த வீடியோ அதுவும் எடுத்தவன் சோசியல் மீடியா போடுறானா, காவல்துறை என்ன பண்ணுறது தெரியல.